இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிள்ளை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? மத்தேயு 6:26. சில ஆண்டுகளுக்கு முன் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவனுடைய அழைப்பின்படி தேவ ஊழியர் ஒருவர் குடும்பத்துடன் சென்றார். குடிசை வீட்டில் தங்கி பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை செய்து வந்தார். இவ்வேளையில் சாப்பிட எதுவும் இல்லாமல் குடும்பத்துடன் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தும் ஒருவரிடமும் தனது தேவையை குறித்து சொல்லாமல் ஊழியத்தை செய்தார். 2 நாட்களாக சாப்பிட எதுவும் இல்லாமல் பசி மிகவும் வாட்ட குடும்பத்துடன் அமர்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். மனிதர்களிடம் சென்று எங்கள் தேவைகளை சொல்ல முடியாது, நீங்கதான் ஏசப்பா எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் வீட்டின் கூரைகளின் ஓட்டைகள் வழியாக பொட்டலங்கள் அவர்கள் இருந்த இடத்தில் விழுந்தது. அவர்கள் அதை எடுத்து பிரித்து பார்த்த பொழுது சுட சுட தேவையான உணவு இருந்தது. மிகவும் சுவையாகவும் இருந்தது. மிகுந்த ஆச்சரியத்துடன் வெளியில் வந்து பார்த்தார்கள். யாருமே இல்லை. கர்த்தரே இந்த உணவுகளை கொடுத்தார் என்று தேவனின் மகத்துவங்களை சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்தரித்து சாப்பிட்டார்கள். மறுநாளும் அதே போல அதே நேரத்தில் சாப்பாடு வந்து விழுந்தது. ஆனால் வெளியில் வந்து பார்த்தால் ஒருவரும் இல்லை. இது மற்ற நாட்களிலும் தொடர்ந்ததால் இந்த உணவு பொட்டலத்தை யார் போடுகிறார்கள் என கண்டுபிடிக்க வேண்டும் என்று தனது மனைவியை ஜெபம் செய்ய சொல்லிவிட்டு தனது வீட்டிற்கு எதிரில் உள்ள மரத்திற்கு பின்னால் மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்தார். சரியாக அந்த நேரம் வந்தபோது ஒரு பெண் வேகமாக ஓடி வந்து தனது கரங்களில் இருக்கும் பொட்டலங்களை வீட்டிற்குள் வீசிவிட்டு வேகமாக ஓடினாள். அந்த வேளையில் மரத்தின் பின்னால் மறைந்து கொண்டிருந்த ஊழியர் ஓடி சென்று அந்த பெண்ணிடம் பேச ஆரம்பித்தார். அந்த பெண் அந்த ஊரில் உள்ள விக்கிரக ஆராதனையில் பக்தி வைராக்கியமுள்ள பெண் என்பது அந்த பெண்ணின் தோற்றத்தில் தெரிய அதிர்ந்து போய், இந்த பெண் எதற்காக நம்முடைய வீட்டில் வந்து சாப்பாடு பொட்டலத்தை போட வேண்டும்? இந்த பெண் போட்டு சென்ற சாப்பாட்டையா சாப்பிட்டோம் என்று நினைத்துக் கொண்டே அந்த பெண்ணை பார்த்து, நீ ஏனம்மா எங்கள் வீட்டில் சாப்பாட்டை போட்டாய்? அதுவும் இல்லாமல் சாப்பாட்டை போட்டுவிட்டு ஏன் ஓடுகிறாய் என்று கேட்டார். அந்த பெண் பயத்துடன், ஐயா, 3 தினங்களுக்கு முன் இந்த நேரத்தில் நான் சமையல் செய்து சாப்பிடலாம் என்று நினைத்துக் கொண்டு இருக்கும் போது ஒருவர் என்னிடத்தில் நீங்கள் பசியாக இருப்பதாகவும் உடனே உங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நானும் உடனடியாக சாப்பாட்டை பொட்டலமாக கட்டிக்கொண்டு வந்தேன். உங்களிடத்தில் கொடுத்தால் நீங்கள் வாங்குவீர்களோ வாங்க மாட்டீர்களோ எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் உங்கள் வீட்டிற்குள்ளாக போட்டுவிட்டு நான் தான் போடுகிறேன் என்பது தெரியக்கூடாது என்பதற்காகத்தான் ஓடினேன் என சொன்னாள். வீட்டிற்குள் வந்த ஊழியர் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, எனது பசியை போக்கவும் எனக்கு உதவி செய்யவும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளில் ஒருவரை எனக்கு அனுப்பியிருக்கலாமே என்று ஜெபித்தார். அப்பொழுது ஆண்டவர், உனக்கு உணவு கொடுக்கவும் உதவி செய்யவும் ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ பிள்ளைகளிடம் நான் பேசினேன், ஆனால் ஒருவரும் கொடுக்க முன்வரவில்லை. அந்த வேளையில் தான் இந்த பெண்ணிடம் பேசினேன். இந்த பெண் எனது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உடனடியாக உங்களுக்கு உணவு கொடுத்தாள் என பேசினார். அந்த ஊழியர் கர்த்தருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து அந்த பகுதியில் ஊழியம் செய்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்தார். அந்த பெண்ணும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாகி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவது என்பது மிகவும் முக்கியமானது. எரேமியா 42:6 சொல்லப்பட்டபடி அது நன்மையானாலும் தீமையானாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் உம்மை அனுப்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள் என்ற வசனத்தின்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். மட்டுமல்ல, இந்த கொரோனா காலங்களில் கிராமங்களில் வட இந்திய மாநிலங்களில் தேவனுடைய ஊழியத்தை உண்மையாய் தியாகமாய் செய்யும் அநேக ஏழை ஊழியர்கள் குழந்தைகள் மற்றும் மனைவி பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியாமல் மிகவும் வறுமையோடும் கஷ்டத்தோடும் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட ஏழை கிராமப்புற உண்மையான ஊழியக்காரர்களை சரியாக அடையாளம் கண்டு கொண்டு அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உமக்காக உண்மையாய் இருக்கிற ஆண்டவரே ஊழியக்காரர்களே, அப்பா நீர் யாரை கொண்டாகிலும் எப்படி நீர் போஷிக்கிறீர் என்பதை அறிந்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. விசேஷமாக இந்த கொரோனா காலங்களில் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா உணவிற்கே கர்த்தாவை கஷ்டப்படுகிற கர்த்தாவை ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ கர்த்தா ஊழியர்கள் போன் கால் மூலமாக எங்களை தொடர்பு கொண்டு அப்பா உதவிகளை கேட்கும் போது அப்பா இந்த நாட்களில் அவர்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களில் இருக்கிறார்கள் என்பதை அறிகிறோம் ஆண்டவரே. இசப்பா அநேகரை கர்த்தாவை இப்படிப்பட்ட கிராம ஊழியர்களுக்கு அப்பா உதவும்படியாக என் தேவனில் எழுப்புவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.